நம்ம திருச்சியில் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு காலேஜ் கேம்பஸா? உண்மையிலே சார் இந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் ஒரு காலேஜ் காட்டுவாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஜி எல்லாம் பண்ணி ஒரு காலேஜ் வந்து இப்போ இது மாதிரி ஒரு கனவு காலேஜில் நான் படிச்சிட மாட்டேன்னு தோணும். இந்த காலேஜுக்கு முதல் தடவை வந்தப்போ எனக்கு அப்படி தோணுது சார். ப்ராஸ்பெக்டஸை விட பயங்கரமாக இருக்குது நேரில் பார்க்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஃபுல் க்ரீனரியா, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இதனால் வந்து பல மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னப்போ இன்னும் அதை டச் பண்ணுச்சு சார். இப்போ நம்ம அந்த திண்டுக்கல் ஹைவே எக்ஸ்பான்ஷனில் எடுத்த ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிறது, இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறது, அந்த ஐலண்டில் இருக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி காப்பாற்றி நம்ம கொண்டுட்டு வந்த மரம். அப்பா எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டாந்த ஒரு 2 மரம், அதை 2 மரம் நல்லா வந்த உடனே ஒரு 10 மரத்துக்கு மேலே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கோம். சூப்பர் சார். உண்மையிலே இதெல்லாமே தான் சார் இந்த இடத்த இவ்வளோ பிரம்மாண்டமாக இயற்கையோடு ஒன்று. இந்த பக்கம் மயில் கத்திக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தண்ணி, இந்த ஃபவுண்டெயின்கே ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல சார். இது நடுவில் வந்து நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஏர் கண்டிஷன் இல்லாமல் இயற்கை சூழல் எப்படி வந்து படிக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா காலேஜஸை வந்து ஹைவே முன்னாடி கட்டடமாக மேலே எடுத்துவாங்க. சத்தம் இல்லாமல் அந்த இயற்கை சூழல் வேணுங்கிறதுக்காக ஹைவேலேருந்து உள்ளே தள்ளி, இப்போ இந்த கரையை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏரி, 350 ஏக்கர் ஏரி, அங்கே இருக்க அந்த காற்று ஈரப்பதம் கேம்பஸ்குள்ளே வரணுங்கிற அந்த விண்ட் ஃப்ளோ ஸ்டடி ஏற்று தான் ஒரு காரிடோரோட டிசைனும் பண்ணியிருக்காங்க. இப்போது காவேரி சீசன் ஏரியில் தண்ணி இருக்கும், நான் காவேரி சீசனில் ஏரியில் தண்ணி இருக்காது. அப்பவும் உள்ள கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாமிர குளம் முன்னாடியும் உள்ள ஒரு டிஸ்கஷன் ஸ்பேஸ், படிக்கிறது எல்லாம் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓப்பன் ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து படிக்கிறதுக்கோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கோ ஸ்டூடெண்ட் பிரேக் டைமுக்கு இந்த வாட்டர் பாடி ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணது. அந்த கூல் ப்ரீஸ் உள்ளே கொண்டுட்டு வரும்போது உங்களோட டெம்பரேச்சர் ஆர் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபீல் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்காக அது க்ரியேட் பண்ணுச்சு. சூப்பர் சார். இங்கே வந்தால் நம்ம வந்து டெய்லி காலேஜ் வரணும்னு தோணும் போல இல்லை சார்? அதுதான் ஐடியா. பாபிலோன் தொங்கும் தோட்டம் மாதிரி காலேஜுக்குள்ள தொங்கும் சுவரா? சார் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த பர்டிகுலர் வால், இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வால், ஆனால் இது ஹேங்கிங் வால். நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சரலி நிறையா நம்ம வந்து இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைப்ரரி. இப்போ லைப்ரரியில் படிக்கும் போது அந்த அட்மாஸ்ஃபியர் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஆனால் இது வந்து வெஸ்ட்டு, உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் வந்து லைப்ரரிக்குள்ளே வந்துச்சுன்னா ஹீட் ஆகும், ப்ளசண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஹெசிடேஷன். அப்போ லைட்டை மட்டும் உள்ளே விட்டு ஹீட்டை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த வாலை உருவாக்குனாரு. அதை ஹேங்கிங் வாலை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டைரக்ட் லைட் உள்ளே வரும், ஹீட் வராது, உள்ள ஆம்பியன்ஸ் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி பற்றி இந்த ஒரு பாயிண்ட் வியூவில் நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டை உள்ளே அனுப்பி ஆனால் வந்து ஹீட்டை உள்ளே அனுப்பாமல் அந்த மாதிரி லைப்ரரி. இந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாகவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுவும் மொபைல் ஏஜில் வந்து அவங்களோட ரீடிங் ஹேபிட் ரொம்ப கம்மியாகிருக்கு. ஸோ வெளியில் இருக்க ஆம்பியன்ஸை விட அட்ராக்டிவாக அவங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த அவுட்டோரை அப்படியே உள்ளே இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக ஃபுல்லி ஏர் கண்டிஷன் பண்ணும்போது there's an added incentive. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கேருந்து டிஸ்டர்பன்ஸோ நாய்ஸ் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட் ஆம்பியன்ஸில் அந்த அவுட்டோர் ஃபீல், இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க்கு ஓப்பன் ஸ்பேஸஸ் சொன்னதை லைப்ரரியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்து அந்த ஆம்பியன்ஸை உள்ளே கொண்டாடும், லைப்ரரிக்குள்ளார கொண்டாடும். சூப்பர் சார். பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்களுக்கான இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அவங்க ரொம்ப முக்கியமாக அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான கிளப்ஸ் அப்படி நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன் கேம்பஸில். அதை பற்றி இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக்ஸ் கிளப், மியூசிக் கிளப், லிட்ரரி கிளப், தமிழ் கிளப், இங்கிலீஷ் கிளப், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் கிளப்ஸ் இருக்குது. இதை தாண்டி அந்தந்த டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ்க்கு கிளப்ஸ் இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அசோசியேஷன், சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி அதோட டெக்னிக்கல் கிளப்ஸ். டெக்னிக்கல் கிளப்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனோ இந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் வந்து அந்த கிளப்ஸ் மூலமாக நடக்குது. இது வந்து அகாடமிக்ஸை தாண்டி இருக்கிற கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ். CARE College of Engineering, CEO in the house. Watch full episode on Black Sheep Value OTT.